குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து. Bonjour, இது Bon Tamil. Nous sommes le 12 février 2024. சென்ற வாரம் பிரான்சினுடைய முக்கியமான தினசரியான லூ பரிசியன் பத்திரிகையிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருந்தது. அதாவது பிரான்சிலே இருக்கின்ற வங்கிகளில் வேலை செய்கின்றவர்கள் என்ற பொய்யான அடையாளத்தை பயன்படுத்தி ஃபோ conseiller, பொய்யான வங்கி அதிகாரிகள் என்ற அடையாளத்தை பயன்படுத்தி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து காசுகளை திருடுவது, அதாவது தவறான முறையிலே வங்கி கணக்கிலிருந்து பரிமாற்றம் செய்வது, இது போன்ற வேலைகளை செய்து வருகின்றார்கள். இது சம்பந்தமான கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவே சிறிது சிறிதாக ஆரம்பித்த இந்த திருட்டு வேலைகள் சென்ற ஆண்டு மிக அதிகமாக நடந்திருக்கின்றது. சென்ற ஒரு ஆண்டில் மட்டும், அதாவது 2022ஆம் ஆண்டு இந்த ஃபோ conseillerகள் மூலமாக தவறான முறையில் திருட்டுத்தனமாக வங்கி கணக்கிலிருந்து பரிமாற்றம் செய்யப்பட்ட தொகை மொத்தம் 303 மில்லியன் யூரோ 2002ஆம் ஆண்டு வருடத்தில் முழுமையாக. ஆனால் 2023ஆம் ஆண்டு முதல் 3 மாதத்திலே 205 மில்லியன் யூரோவுக்கு ஏமாற்றம் நடந்திருக்கின்றது. தற்போது நீங்கள் பார்க்கின்ற இந்த படத்திலே பரிசியன் பத்திரிகையிலே வந்த அந்த செய்தியினுடைய முதல் பக்கம். இதிலே கொடுத்திருக்கிறார்கள் comment éviter de se faire piéger, அதாவது எப்படி இந்த ஏமாற்று வேலை அந்த பொறியிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்று குறிப்பிட்டு, பிறகு உள்பக்கத்திலே பல விதமான செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே வந்து இந்த ஏமாற்றத்தின் மூலமாக ஃபோ conseiller, பொய்யான வங்கி வேலை செய்பவர்கள் என்று கூறி ஏமாற்று வேலைகளில் ஈடுபவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய பேட்டி, அது மற்றும் பாதிக்கப்பட்டதற்கான தொகை, மேலும் எப்படி இந்த பாதிப்பிலிருந்து அரசாங்கமோ அல்லது இந்த தொலைபேசி நிறுவனங்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறார்கள் என்பதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக இதில் 2 விதமான ஏமாற்றங்கள் இருக்கின்றது. ஒன்று, ஃபோ conseiller வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வங்கியில் இருக்கின்ற அனைவருடைய கணக்கு விவரங்களையும், அதாவது பிரேனோ, முகவரி, தொலைபேசி எண், இமெயில் அட்ரஸ், அவை பிறந்த தேதி, எல்லா தகவலையும் அவர்கள் திருடிவிடுவார்கள். இதற்கு வந்து piratage informatique என்று பெயர். திருடிவிட்டு பிறகு அவர்கள் ஒவ்வொருவராக தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆகவே எனக்கு தெரிந்து நமது தமிழர்களே 4 பேர் இந்த கடந்த ஒரு 2-3 வருடங்களிலே ஏமாந்திருக்கின்றார்கள். ஒருவர் வந்து உணவகத்திலே, அவர் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யும் போது மிகவும் ஒரு டென்ஷனான நேரத்திலே அவருக்கு தொலைபேசி மூலமாக அவருடைய வங்கியுடைய conseiller என்று சொல்லி அவருக்கு தொலைபேசியில் வருகின்ற அந்த SMS கோது அதை வந்து கொடுக்க சொல்லி, அவரும் வந்து யோசிக்காமல் அதை கொடுத்து அவருடைய வங்கி கணக்கிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 யூரோ அளவுக்கு கணிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இது மட்டும் இல்லாமல், அதாவது வங்கி அட்டை, வங்கி கருத்து புழுவில் பிரச்சனை இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு இது போன்று சொல்லுவார்கள். அல்லது உங்களுடைய வங்கி கணக்கிலே வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றது, பொய்யான வீர்மோ நடக்கப் போகின்றது, ஆகவே நாங்கள் அதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு வங்கியிலிருந்து தொலைபேசி வந்தால், அதாவது வங்கியிலிருந்து பேசுவதாக, உங்களுடைய conseiller பேசுவதாக சொல்லி தொலைபேசி வந்தால், நீங்கள் அவரிடம் என்ன விஷயம் என்று கேட்டுவிட்டு நான் நேரிலே வருகின்றேன் என்று நீங்கள் கூறிவிட்டு தொலைபேசியை துண்டித்து விடுங்கள். அல்லது எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய தொலைபேசி மூலமாக வருகின்ற SMS-ஐ எனக்கு சொல்லுங்கள், அதில் வருகின்ற கோது எனக்கு கொடுங்கள் என்று அவர் கேட்டால், அதுபோன்று எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. மேலும் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய அப்ளிகேஷன் உள்ளுக்குள்ளே சென்று அவர் செய்ய சொல்லுகின்ற வேலைகளையும் நீங்கள் செய்யக்கூடாது. சில நேரங்களில் அந்த ஃபோ conseiller சொல்லுவார், அதாவது இந்த பரிசியன் பத்திரிகையில் வந்த பேட்டியில் கொடுக்கப்பட்ட ஒருவர் 19,000 யூரோ ஏமாந்திருக்கிறார். என்ன நடந்தது என்றால், ஒரு ஃபோ conseiller அவருக்கு தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இதுபோன்று உங்களுடைய வங்கியிலிருந்து பொய்யாக ஒரு வங்கி பரிமாற்றம் வந்து வேறு ஒரு அமெரிக்காவில் இருக்கின்ற ஒருவருடைய வங்கி கணக்குக்கு மாறுவதாக பதியப்பட்டிருக்கிறது, இதை நான் தடுக்க வேண்டும், அதனால் உங்களுடைய பெயரிலே நான் வேறு ஒரு வங்கி கணக்கு திறந்திருக்கின்றேன், அந்த வங்கி கணக்கினுடைய ரிப்பை நான் உங்களுக்கு உடனடியாக அனுப்புகிறேன், அதை நீங்கள் பதிந்துவிட்டு அதற்கு நீங்கள்
பதிந்துவிட்டு எனக்கு உறுதிப்படுத்துங்கள், நான் அந்த கணக்கிற்கு உங்களுடைய தற்போது இருக்கின்ற வங்கி கணக்கில் இருக்கின்ற தொகையை நானே மாற்றி விடுகின்றேன் என்று கூறிவிட்டு ரிப் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த ரிப்பிலே வந்து இந்த வங்கி கணக்கு வைத்திருப்பவருடைய பெயர் தான் இருந்திருக்கின்றது. ஆனால் இது ஒரு புது வங்கி கணக்கு. இவரும் நம்பிக்கையிலே அதை தன்னுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே சென்று அந்த ரிப்பை பதிந்துவிட்டு பிறகு அந்த வங்கி அவருக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் தொலைபேசி செய்யும் போது செய்திருக்கிறார். பிறகும் அதற்கான ஒரு கோடு வந்திருக்கிறது, அதையும் கொடுத்திருக்கிறார். என்ன நடந்தது என்றால், அந்த ஃபோகோசேர் அனுப்பிய அந்த ரிப் வந்து அந்த ஐபான் நம்பர் வந்து ஒரு பொய்யான ஐபான். அது வந்து உண்மையாகவே இவர் பெயரிலே அவர் கணக்கு திறக்காமல் வேறொரு பெயரிலே திறந்துவிட்டு அதிலே திருத்தி இந்த வங்கி கணக்கு வைத்திருப்படைய பெயரை அதில் குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறார். இவருக்கு 19,000 யூரோ நஷ்டமாகிவிட்டது. ஆகவே இதுபோன்று நீங்கள் உங்களுக்கு வங்கியிலிருந்து தொலைபேசி மூலமாக யாராவது தொடர்பு கொண்டால் நீங்கள் நேரடியாக வருவதாக சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்து விடுங்கள். நேரடியாகவோ அல்லது நீங்களாகவோ உங்களுடைய வங்கிக்கு தொலைபேசிக்கு, அதாவது அவர் அடித்த நம்பருக்கு ஃபோன் செய்யாமல் உங்களிடம் இருக்கின்ற வங்கி நம்பருக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை என்று உண்மையாகவே இது போன்று அடித்தார்களா என்பதை கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மிகவும் கவனமாக இருங்கள். நன்றி. Merci.